ஸ்கூல் லீவ்ல எங்கேயுமே கூட்டின்னு போனேன் என் பையன் ஒரே சண்டை போடுறான். சரி வாடா எக்ஸிபிஷனுக்கு போகலான்னு கூட்டிட்டு போனோம். என்ட்ரபிஷன் வருவான்னு சொன்னாங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்டுலாம் இந்த மாதிரி பேனர் வச்சு ஏமாத்திட்டு இருந்தானுங்க. சரி எங்கேயோ போய் ஃபோட்டோ எடுத்தவனே ஏகப்பட்டு கூட்டம். இங்கே பார்த்தீங்களா, டேய் டேய் எல்லாம் அந்த பொம்பளை பொண்ணுகிட்ட போய் நிற்கிறீங்க. பொண்ணு எல்லாம் ஆம்பளை பசங்கிட்ட என்னடா லாஜிக்கு? எவன்டா டேய் டேய் இவன் யாரா புதுனா சட்டையும் தடவைக்குன்னு இவ்வளோ அழகாக உட்காந்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? இவன் ஒரு மந்த கோளாறுல போயிட்டு ஆஹா ஆஹா இதுக்காகத்தான் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி நான் கூட்டின்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்து தான் இவன் கடல் கண்ணி இல்லை, என் கனவு கண்ணி. அட 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 என்ன அழகா இருக்கா, சூப்பரா இருக்கா அப்படின்னு சொன்னா கைத்தாமட்டே அடிப்பான் என் பொண்டாட்டி. இவங்க போய் மேல மூச்சு வாங்கிட்டு வரதுக்குள்ள எனக்கு மேல் மூச்சுக்கே மூச்சு வாங்குதுங்க. ஒரு வீடியோ எடுத்து நான் அழகு பார்க்கறதுக்குள்ள என் பொண்டாட்டி என்ன ஒரு பாடுபடுத்தினா பாருங்க. ஐயோ 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 என்ன இருக்கு இப்படின்னு நான் சொன்னேனாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. டேய் டேய் உலகத்துல எல்லாரும் அந்த கன்னியை பார்த்துட்டு தான் வந்தீங்களாடா? இதை பாருங்க, வேலூர்ல போய் பஜார்ல போய் வாங்கினாலே எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு 10 ரூபா பொருள் 20 ரூபா, 20 ரூபா பொருள் 40 ரூபான்னு இந்த கேம் எல்லாம் விளாட சொல்லி கடைசியில் அதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா எழுதிட்டு வந்தாங்க. எல்லாம் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் தான் நல்லா இருக்குது. ஆனா என்ன பொருள் கிடைக்குது? இந்த பாருங்க, இந்த கேம் விளாண்டாக்கா எந்த பொருள் எடுத்தாலும் கேம் விளான்னு சொன்னானுங்க. கேம் விளையாட்டு கடைசியில் 5000 ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருள் கிஃப்ட் வாங்கணும். என் பையன்கிட்ட கொடுக்க சொல்ல இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எத்தனை வந்துருப்பான்னு சொன்னான். எந்த எண்ணெயில் சமைக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஹைஜீனியாக இருக்குமான்னு யோசிக்கல. ஆனால் அதோட வேற 70 ரூபாய். 2 மிளகா பஜ்ஜி என் அம்மாகிட்ட சொல்லியிருந்தா எனக்கு ஒரு தட்டு நிறைய சுட்டு ஊற்றுருப்பாங்க. இதுதான் தண்ணி அழுகா இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பையனை விளையாடாதான் இதில் தப்பிக்க வச்சேன் நானே. ஆனால் மற்ற இவெண்டெல்லாம் உட்காரணும்னு சொல்லி ஆரம்பிச்சு எக்ஸிபிஷனை என்ஜாய் பண்ணிட்டான். எனக்கு காசு பழுத்துச்சு. கடைசியா நான் எதுக்கு வந்தனோ குழந்தை தூக்கி நீ கிளம்புடா வாய மூடின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி சொன்னா கிளம்பிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.